ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜியான் ட்வின் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5ல் என்ன பார்த்தோம்னா, ஜேகோ நீங்களும் உங்கள் லவ்வர் சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜின்னோட பர்மிஷனோட அவங்க மேரேஜ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ரொமான்டிக்கான ஃபர்ஸ்ட் நைட், மார்னிங் எழுந்தோன்னே மார்னிங் கிஸோட கியூட்டாக ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அதோட கண்டினியூஷனை இதுலேருந்து பார்க்கலாம்டா. உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க guys. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். வர மார்னிங் கிஸ் சார், நீங்கள் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியுமா? எப்படி இருந்தேன்? இப்படியே தான் இருந்தேன். இல்லையே, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி இன்னசென்ட்டாக கையில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாத ஆள் நீங்கள். அப்படி நீ நினச்சேன்னா நான் ஒன்றும் பொறுப்பு இல்லைப்பா. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் ஜேகே கையை நீங்கள் கடிச்சு விட்டுறீங்க. கையை விடு. இன்னுமே இந்த வெறித்தனை போலல்ல உங்ககிட்ட ஜேகே. அதுக்கப்புறம் ஜேகே கையிலே அடிக்கிறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் க்யூட்டாக ஒரு ஃபைட் போகுது. அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் டயர்டாகி ஜேகே மேலே தூங்கிட்டுங்க. ஐ லவ் யூ. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எஞ்சி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறீங்க. போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா பின்னாடி யாரோ உங்களை பேக் ஹக் பண்ணுறாங்க. ஜேகே, என் அடங்கவே மாட்டியா? என்ன ஒயன், என் ஒய்ஃபை நான் ஹக் பண்ணக்கூடாதா? அந்த ரைட்ஸ் கூட இல்லையா? நான் இப்போ அப்படிலாம் சொன்னேன். என் ஹஸ்பண்டுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு என் மேலே. தட்ஸ் மை ஒய்ஃப். அதுக்கப்புறம் ஜேகே அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஜேகே அமைதியாரு, போதும், நான் சமைக்கணும். அதுக்கு என்ன, ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். ஒன்ஸ் மோர் வேன். ஜேகே பொத்த வாங்க போகிற. நைட்டு பண்ணதே எனக்கு நடக்கவே முடியல. ஒன்ஸ் மோரா உனக்கு? வயன், என்ன வயன் நீ? ஜேகே அமைதியாரு. ஜேகே ஜிம்மினும் அப்போ வராங்க. ஜேகே கையெடு. ஹியூம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஜிமின், உனக்கு வேலை இல்லையாடா? வேலைலாம் இருக்குது, போனால் போதுன்னு உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். போனால் போதுன்னு வரியா? சரி சரி, கவனிச்சுக்கிறேன் உன்னை. அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி போய் ஜின்னுக்கு ஜிமின் ஜேகே 3 பேருமே வச்சு கொடுக்குறீங்க. 3 பேருமே சாப்பிட்றாங்க. வயன்மா, என்ன புதுசாக சமைக்கலாம் கற்றுக்கிட்ட போல்? நான் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டதே இல்லையா? நீ சமைச்சு நான் சாப்பிட்ருக்கேன். அது இன்றைக்கி என்னமோ ஸ்பெஷலாக இருக்குது, அதான் கேட்டேன். அதுவா? அது ஒன்றும் இல்லை, ஜேகவும் ஹெல்ப் பண்ணியிருப்பான், அதனால தான். ஜிமின், ஓயை உடைக்க போகிறேன். அத்தானடி உண்மை? 2 பேரும் கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜிமின், வாயை மூட்டு சாப்பிட்றியா? ஜேகே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. ஜேகே, அண்ணா இருக்காரு, அமைதியாரு. ஜிமின், இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து வச்சுக்கோ, பிளாஸ்டர் எடுத்து வாயில் ஒட்டி விட்டுருவேன். சரிம்மா, நீங்கள் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். சிங்கிள்ஸ் நாங்கள் தான் பார்க்கக்கூடாது, என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன ஜிமின், ஒரு பொண்ணு பார்த்துட்டா போச்சு. பொண்ணெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் எப்போ எனக்கு ஒரு மருமகனை கொடுக்க போகிறீங்க? ஜிமின், என்ன பேசுகிற நீ? ஜேகே குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் ஜேகே காலில் லைட்டாக உதைக்கிறீங்க. என்னடி பண்ணுற? ஜேகே, அவன் என்ன கேட்டுட்டு இருக்கா, நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின், இப்போ தான் சொன்னேன் பிளாஸ்டர் விட்டுருவேன்னு, வாயை மூடு. சரி, அதோட ஜின்னும் சீக்கிரமாக ஒரு மருமகனை கொடு, எல்லாம் மருமகளை கொடு, சரியா? ரொம்ப வெக்கப்படாதடி, சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நான் விளாண்டுருப்பல்ல, அட்லீஸ்ட் அதாவது மனசாக இருக்கிறேன். அமைதியாக சாப்பிட்றான். அதுக்கப்புறம் ஜிமின் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. ஒரு நாள் ஜேகேவும் வயனும் மாலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஜேகே, சொல்லுவேன். ஜேகே, மாலுக்கு போகலாம், நீங்கள் ஃப்ரீயா?
நான் ஃப்ரீ தான் வரேன், போகலாமே. அதுக்கப்புறம் ஜேகே கார் ட்ரைவ் பண்ணுறாரு. 2 பேருமே மால் ரீச் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேயே 4 பேர் நின்று வாழை கலாச்சிட்ருக்காங்க. ஹே, செம்ம ஃபிகராக இருக்காடா. ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டால் உனக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். என்ன ஸ்வீட்டி? ஜேகே பயங்கரமாக கோவத்தில் கையை முறுக்குறாரு. ஏய், நல்லா தான்டா இருப்பா. இன்னும் ஷார்ட்டாக ரிவீலிங் ட்ரெஸ் போட்டால் இன்னும் ஹார்ட்டாக செக்ஸியாக இருப்பாடா. ஜேகேக்கு செம்ம கோவடுது. போய் அடிக்கலான்னு போகும்போது வாயன் தடுத்துடுறாங்க. ஜேகே வேணாம், அவனுங்க கிடக்குறானுங்க. நீங்கள் அதெல்லாம் பேச எடுத்துக்காதீங்க. வயன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுதா? எனக்கு கோவப்படாதன்ற. ஜேகே, நான் கோவப்பட வேணான்னு சொல்லலை. அவனுங்க கிடக்குறானுங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். நம்ம போகலாம். எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் போய் பார்க்கலாம். வயன், ஜேகே ப்ளீஸ், சண்டை வேணாமே. அதுக்கப்புறம் ஜேகே முறைச்சிக்கிட்டே போகிறாரு அவங்க 4 பேரையும். அப்புறம் வயன் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஜேகே எதுவுமே பேசவே இல்லை. சரி விடு. இந்த ட்ரெஸ்? ஜேகே, உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். என்ன கோவமா? சாரி ஜேகே, எனக்கு முக்கியமாக சண்டைனாலே பிடிக்காது. அதுக்குன்னு அவனுக்கு என்ன பேசினாலும் அமைதியாக வர சொல்கிறியா வாயன்? ஜேகே, நான் அப்படி சொல்ல வரல, ப்ளீஸ் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுனால யாருக்கு நஷ்டம்? அந்த மாதிரி தான் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். என்னோடய ஒய்ஃபை கலாச்சா நான் அப்படி வாயன் அமைதியாக போக முடியும்? ஜேகே, இங்கே பாரு, காம் டவுன். நான் தான் சொல்கிறேன்ல, உன்னோட ஒய்ஃபை உன்கிட்டேருந்து யாரும் பிரிக்க முடியாது. பேசுகிறவங்க 1000 பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம யாருக்காகவும் பயப்படவும் கூடாது, அமைதியாகவும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கான தண்டனையை அவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. சரி, எனக்கு ஷாப்பிங் பண்ணதே போதும், வீட்டுக்கு போகலாம். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே, ஆஃபீஸ் கிளம்பிட்டிங்களா? நான் பார்த்தா ஹெட்லைன் நியூஸு 4 பேருமே இறந்துட்டாங்கன்னு வருது. வாட்? ஜேகே, இந்த நியூஸை பார்த்தீங்களா? பார்த்தவன். பார்த்தீங்களா? ஆனால் இவனுங்க திடீர்னு எப்படி 4 பேர் இறந்து போவாங்க? யாருக்கு தெரியும்? கடவுள் இருக்காரு ஜேகே. நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஒருத்தவங்க யார் எந்த தப்புமே பண்ணலையோ அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை இருக்கு வயன். கர்மா இஸ் பூமராங். வயன், நான் ஆஃபீஸ் போகணும், டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். ஜேகே, இப்போ தான் ஜேகே நான் சமைச்சேன், சாப்பிட்டு. வயன், எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. கஷ்டப்பட்டு சமைச்சேன், அதுவும் மார்னிங் 5 o'clockலாம். சாப்பிடவே இல்லை. சரி விடு, வந்து சாப்பிடுவான். உங்களுக்கு ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் காலையிலே எழுந்துச்சி சமைச்சிருப்பீங்க, உங்கள் கையும் லைட்டாக சுட்டு இருக்கும். கஷ்டப்பட்டு சமைச்சி சாப்பிடாம கிளம்பிட்டான். நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும் போது திருப்பியும் ஜேகே வராரு. ஜேகே, நீங்கள் இன்னும் ஆஃபீஸ் போகலையா? இல்லை வயன், நீ சமைச்சதை சாப்பிடாம நான் எப்படி போவேன்? என்ன டென்ஷனாக போனீங்க, இப்போது ரொம்ப ஹாப்பியாக வரீங்க? அதுவும் உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க. ஹே வயன், அடுத்துட்டு கேள்வி கேட்டது போதும், கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறியா? அதுக்கப்புறம் ஜேகே சாப்பிட்றாரு. வயன், சூப்பராக இருக்கு வயன், நீ தானே சமைச்ச? ஜேகே, இது என்ன கேள்வி? நான் தான் சமைச்சேன். உன் கைக்கு கோல்டு வளையல் தான், இல்லை டைமண்ட் தான் வளையல் போடணும். ரொம்ப புகழ்ந்தது போதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மூஞ்சி அப்படி வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போனீங்க, இப்போ மட்டும் எதுக்கு இவ்வளோ பாசமாக பேசணுமா? ஹே வேன், ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் தான் உரிமையாக நடந்துக்க முடியும், வேறு யார்? அதுக்கப்புறம் ஜேகே உங்கள் கழுத்து மேலே கை போடுறாரு.
உங்ககிட்டேருந்து மார்னிங் கிஸ் வாங்க மறந்துட்டேன்னா அதான் வந்தேன். ஒரு கிஸ் கொடுப்பியா? அதுக்கு தான் வந்திருப்பீங்க. கஷ்டப்பட்டு சமைச்சு நான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் காரியம் ஆகணும் அதானே? ஏய் வயன், என்னடி இதெல்லாம்? சரி, ஃபஸ்ட்டு கிஸ் கொடுப்பியா? நான் கொடுக்க மாட்டேன். வயன் ப்ளீஸ் வயன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. சரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்களும் ஜேக்கியும் கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ் பேஷனட் கிஸ்ஸாக மாறுது. மூச்சு விட முடியல. ஜேகே, நீங்கள் ஜேகே டேப் பண்ணுறீங்க, பட் ஜேகே கொஞ்சம் கூட நோ இல்லை. ஜேகே 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 அதுக்கப்புறம் ஜேகே லைட்டாக தள்ளி விடுங்க. ஜேகே, என்னால் மூச்சு விட முடியல சொல்கிறேன். நைட்டு தானே இதெல்லாம் பண்ணோம், திருப்பியுமா? ஏய் வயன், ஏன் வயன் இப்படி பண்ணுற? என் ஒய்ஃப் கிட்ட நான் இதை கூட எதிர்பார்க்கக்கூடாதா? ஜிகி, நான் அப்படி சொல்லலை வயன், எதுவும் வேணாம். அதுக்கப்புறம் ஜேகே கோச்சிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஜிகி ஜிகி ஷிட், அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. சாரி ஜேகே, சாரி. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சாப்பிடல, அப்படியே உங்கள் ரூமுக்கு போய் படுத்துக்கிறீங்க. சே, அந்த மாதிரி பேசியிருக்கூடாதுல்ல. ஆசையாக வந்திருப்பான், ஆனால் நான் இப்படி ஏமாத்திட்டேன்ல. சரி விடு, நைட்டு வந்தால் பார்த்துக்கலாம். இப்படியே நைட் ஆகுது. ஜேகே வராரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அவங்க ரூமில் தான் இருக்கீங்க. ஜேகே கதவை திறந்துட்டு பொறுமையாக வராரு. ஜேகே எதுவுமே பேசவே இல்லை. ஜேகே உங்களை தான். ஜேகே எதுவுமே பேசலை திரும்பவுமே. ஜேகே, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். என்ன வயன்? ஜேகே, ஐம் ஸோ சாரி ஜேகே. எதுக்கு சாரி? காலையில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு பரவாயில்ல விடு. சாரி ஜேகே. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜேகே பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி ப்ளீஸ், சாரி, என்னை மன்னிச்சிடு, நான் ஏதோ தெரியாமல். சரி விடு வயன். ஐ லவ் யூ. ஏன் சிரிச்சுக்கிட்டே சொன்ன என்ன? ஐ லவ் யூ. ஓ, சாருக்கு இன்னும் கோவம் குறையிலையா? அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகேவை திருப்பி ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள் சார், என் ஃபேஸை பார்த்து சொல்லுங்கள், இன்னும் உங்களுக்கு கோவம் குறையிலையா? அதுக்கப்புறம் ஜேகே உங்களை ஐ டு ஐ பார்க்குறாரு. நீங்களும் ஐ டு ஐ பார்க்குறீங்க. ரொம்ப டீப்பாக இருக்கா அந்த ஐ டு ஐ கான்டாக்ட். ஜேகே சாரி. இருக்கட்டும், என் ஒய்ஃப் தானே. ஒயன், சொல்லு ஜேகே. ஷாலை, நேற்று தானே பண்ணோம். போவயன். சரி கோச்சுக்காத. ஓகே. அதுக்கப்புறம் ஜேகே அவங்கள அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறாரு. தூக்கி பெட்டில் போடுறாரு. தேங்க்யூ வயன். அதுக்கப்புறம் செம்ம ஹாட்டாக போகுது. ஜிகே ப்ளீஸ் பொறுமையா. ஜிகே போதும், ஏற்கனவே 5 ரூம் போயிடுச்சு, போதும் ஜிகே. இதுக்கப்புறம் என்னால் டாலரேட் பண்ண முடியாது. ப்ளீஸ் வயன், கோஆப்ரேட் பண்ணுவேன் ப்ளீஸ். ஜிகே முடியலடா, ஐ கான்ட் ஏபிள் டு வாக். சரி. அதுக்கப்புறம் ஜேகே கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட். 2 பேரும் நல்லா தூங்குறீங்க. பார்த்தா வெளியில் ஏதோ உடையிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இந்த நேரத்தில் என்ன சவுண்டு இது? நீங்கள் பொறுமையாக எந்திச்சு போய் வெளில போய் பார்க்குறீங்க. பார்த்தா மாடியிலேருந்து சவுண்ட் வருது. நீங்கள் மாடி ஏறி போகலான்னு பார்க்கும்போது யாரோ
உங்கள் பால்கனி வழியால் குதிச்சு போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஓகேடா, இதோட கண்டினியூஷன் பார்ட் 7ல் பார்க்கலாம். உங்களை நம்ம வீடியோ எப்படி சிந்தாமல் இருக்காமல் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் அம்மி, சார் அங்கே.